Welcome guys. It's the weekly swing trades review and then preview. First of all, DXY வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தென் ஃபண்டமெண்டல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல்ஸ் எதுக்கு நம்ம பார்க்கலன்னா யூஎஸ் கவர்மெண்ட் ஷெடவுனில் இருக்கு. ஷெடவுனில் இருக்கும்போது டேட்டாஸ் எப்போனாலும் ரிலீஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் அதை வந்து டெய்லி ஃபாலோ ட்ராக்கில் பார்த்துட்டே இருக்கணும். எப்படின்னா இந்த வீக் ஃப்ரைடே திடீர்னு சிபிஐ வந்து பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்காக ரெடியாகவும் இருக்கணும். சரிங்களா? ப்ரிப்பேர்டாக எந்த விதமான டேட்டாவும் இருக்காது. அதுக்காக தான் நான் எதுவும் பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். டென்டேட்டிவ்னு இருக்கும். டைம் எப்போ தெரியாது, எப்போனாலும் ரிலீஸ் ஆகலாம். ஓகே, ப்ரீவியஸ் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான். ஈஸிலி நம்ம எதிர்பார்த்தது மார்க்கெட் கம்பல்சரி பைஸ் போகும்ன்ற மாதிரி. ஓகே, நடுவில் வந்து ஒரு சின்ன டவுட் இருந்தது. நம்ம எப்பவும் போல என்ன பண்ணுவோம், வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்து புரிஞ்சிக்கிறது சிம்பிள் திங். இந்த வீக் இது ப்ரீவியஸ் வீக்குன்றது ஒரு ரேஞ்சுக்குள்ளார இருந்தது. கரெக்டுங்களா? ஒரு ரேஞ்சுக்குள்ளார தான் இருந்தது. இப்போ அது இன்னும் திருப்பியும் ப்ரீவியஸ் வீக்குள்ளார தான் இப்போ இந்த ஒரு வீக் இருக்கு. மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. உங்களுக்கு மொமெண்டம் கம்மியாக இருக்கும். இந்த ரேஞ்சினாலே மொமெண்டம் கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஹையாக எதுவும் வைக்காதீங்க. நம்ம இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, ப்ரீவியஸ் வீக்கோட லோக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். தென் டே டைம் ஃப்ரேம்ல நம்ம ப்ரீவியஸ் வீக் ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ரைடே இந்த ஒரு ஐஆர்எல் முடிஞ்சுது கைஸ். கண்டினியூஷன் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த செல் ஐஆர்எல் வந்து நம்மளுக்கு செல் ஆகக்கூடாதுன்றதுனால கண்டினியூஷன்ஸ் எதிர்பார்த்தோம் பைஸ்க்கு. ஓகே, 1 hour ஸ்லிம் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகியிருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈக்குவலைஸ் நான் எடுக்கணுன்றதை என்னோட டார்கெட்டாக வச்சுருந்தேன். இங்கே வந்து நம்ம நல்ல ஒரு பைஸும் பார்த்துட்டு தான் இருந்தோம். பக்கா மார்க்கெட், எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ இப்போ ரிவ்யூ விட்டுருங்க, ரிவ்யூ பார்க்கலாம். சிம்பிள் திங், வீக்லி டைம் ஃப்ரேம் அகெயின் த ரேஞ்ச் மார்க்கெட், பட் பைஸாக முடிஞ்சிருக்கு. கவனிக்கணும், பையாக தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட், செல்ஸாக முடியல. தென் பைக்கு கண்டினியூஷன் 1 டேல இருக்கு, தொட்டிருக்கு, ஐஆர்எல் தொட்டிருக்கு. அதுவும் சும்மா கிடையாது, டேட்டா அது. ஓகே, சிபிஐ நமக்கு குறைஞ்சதுன்னா டேட்டா செல்ஸாக தான் காமிக்குது, டிஎக்ஸி செல்ஸ் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுனால ரேட் கட்டுக்கு இன்னும் சௌரியமாக போச்சு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே இருந்ததுன்னா ரேட் கட் பண்ண முடியாது, எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்டை பார்க்க முடியாது. இப்போ ரேட் கட் அப்படின்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? அதனால மார்க்கெட் எப்படி இருந்தாலும் செல்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இங்கே பையில் நிற்குது, பட் மார்க்கெட் செல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நான் எதிர்பார்க்கறது பைஸ் எதனாலனா, மேபி இந்த ஒரு லிக்விடிட்டிஸ் முறையும் போயிட்டு வரலாமே. டெக்னிக்கலாக எந்த விதமான ஃபண்டமெண்டல் சப்போர்ட்டிங் ஃபேக்டரும் கிடையாது. ஜஸ்ட் நான் ஏம் பண்ணுறது ஒரு டெக்னிக்கலாக இது வரைக்கும் போகலாமா அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆர்டர் ஃப்ளோ இருக்கிறதுனால. பட் ரேட் கட் ஆகுதுன்னா கம்பல்சரி மார்க்கெட்டில் செல்லு தான் அடிப்பானுங்க, பைஸ் போகாது. மார்க்கெட் ரேட் ஹைக் ஆனால் தான் பை ஆகும். ஓகே, இதனால நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று தான், ஃபண்டமெண்டலி மார்க்கெட்டில் எந்த விதமான புல்லிஷ் மொமெண்டமும் டிஎக்ஸ்ஒய் கிடையாது. டெக்னிக்கலி கம்பல்சரி நான் ஒரு சின்ன லிக்விடிட்டி ஸ்வீப் மாதிரி எதிர்பார்க்குறேன். பட் அது வந்து கன்ஃபார்மாக நடக்கணும்னு இல்லைல்ல நம்ம எதிர்பார்க்கறது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. இப்போ வரைக்கும் நான் எதிர்பார்க்கறது இது ஒரு அக்யூமுலேஷன், இது மேனிப்புலேஷன். ஸோ மார்க்கெட் கன்ஃபார்மாக மேலே போயிட்டு எல்லா லிக்விடிட்டி ஸ்வீப்பும் எடுக்கும் பார்க்குறேன். அது மேபி இது வரைக்கும் மேலே போயிட்டு எடுத்துட்டு திரும்பிடலாம், இல்லை இங்கே வரைக்கும் போகலாம். அதை நான் எதிர்பார்க்கல. எப்படி வேணாலும் மாறும்னு சொல்கிறாங்க கைஸ், கம்பல்சரி சொல்ல முடியாது. ஏன்னா டேட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்காக சொல்கிறேன். டேட்டா ரிலீஸ் ஆகலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக அப்படியே ஓடிட்டு வந்துருக்கோம். அந்த அக்டோபர் ஃபுல்லாக அப்படி தானே பார்த்துருந்தோம் நம்ம. ஸோ மேபி இப்படி போகலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவ்வளோதான் டிஎக்ஸ்ஒய். ஓகே, இப்போ இந்த டிஎக்ஸ்ஒயை வச்சு நம்ம போன வீக்கில் என்ன ட்ரேட்ஸ் எடுத்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, செகண்ட் டிஎக்ஸ்ஒய் கொரலேட்டட் பேர் யாரு? நம்மளுடைய யூஎஸ்டி ஜேபிஒய். ஏன்னா போன வீக் நம்ம யூஎஸ்டி ஜேபிஒய் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். எதனால? டே டைம் ஃப்ரேம் அல்டிமேட்லி ஒரு ரிஜெக்ஷன். பட் அந்த ரிஜெக்ஷன் வந்து ஃபாலோ ஆகணும்னா கம்பல்சரி அது நமக்கு தெரியாது. ஃபாலோ ஆகுமான்றது நமக்கு தெரியாது. டிஎக்ஸ்ஒய் கம்பல்சரி மேலே போகணும்னா அதோட கொரலேட்டட் பேர் யூஎஸ்டி ஜேபி மேலே போகணுன்றத பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். மிச்சபடி இதுக்கு செட்டப் நீங்களாம் பார்க்கணும். டிஎக்ஸ்ஒய் பார்த்து ஒன்றா நீங்கள் பார்த்துக்க கூடாது. ஓகே, இப்போ இங்கே என்ன செட்டப் நம்ம பார்த்தோம், டேரக்ட்லி கோயிங் டு 1 hour டைம் ஃப்ரேம். சிம்பிள், ப்ரீவியஸ் வீக்கே நமக்கு தெரியும் கைஸ், இங்கே ஆல்ரெடி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிடுச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒன்று திருப்பியும் தொட்டுட்டு ஏன்னா ஒன்று ஃபார்ம் ஆகணும்,
இல்லையா அகைன் மார்க்கெட் ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்து பிடிஆர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் என்ட்ரி எடுத்துருவாங்க. எனக்கு நான் எப்பவுமே சக்ஸஸ் பண்ணுற பிடிஆர் எஃப்இஜிஸ் தான். ஸோ என்ட்ரி அடிச்சது ஏற்றாச்சு 0. அதாவது டுடே ஓப்பன் ஸ்வீப் படிச்சுட்டு போகலாம் 1 o'clock. பர்ஃபெக்ட் என்ட்ரி. நீங்கள் இங்கே விட்டுருந்தீங்களா இங்கே எடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் இங்கே எடுத்துருக்கலாம். டபுள் த டைம்ஸ் வந்துருக்கு. ஓகே, இதே தான் ப்ரீவியஸ் வீக்கில் நம்ம வந்து ரிவ்யூஸில் பார்த்துருந்தது. ப்ரோ எஸ்எல் வந்து 1 hourலயே வச்சிருவீங்களா? நான் எஸ்எல் நான் ஊற்ற மாட்டேன் ப்ரோ. நான் மேனுவலாக பண்ணிருப்பேன். ஓகே. இல்ல சப்போஸ் நம்ம எஸ்எல் வைக்கிறதுனா என்ன ப்ரோ வைக்கலாம் அந்த ட்ரேடுக்கலாம்? பியில் வைக்க முடியாது ப்ரோ. எஸ்எல் ஓடிட்டு தான் இருக்கும். அது மாற தான் நான் மாற்றிட்டு வருவேன். இப்போ இது வந்து ஃபுல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 4 hour வருதுங்களா. நான் மினிமம் 2 hour போய் ரீச் ஆனால் என்னோட எஸ்எல் எடுத்துகிட்டு வந்து நான் பிரேக் ஈவன்லேயே வைப்பேன். நீங்கள் ஸ்விங் ட்ரேட் அந்த முடிவுலாம் வைக்கவே முடியாது. உங்களுக்கு நிறைய வாட்டி என்ட்ரியில் தொட்டு போச்சானா பண்ணுவீங்க. என்ட்ரி க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் பி இல்லை வச்சிங்கன்னா. நான் லைவ் மார்க்கெட் ட்ரேட்ஸ் பண்ணும்போது நாஸ்டாக்லையுமே நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். நான் ஒன்றா நானே தான் உட்காந்து க்ளோஸ் பண்ணுவேன் மேனுவலாக செட் பண்ணாலுமே. ஸோ ஸ்விங் ட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் எனக்கு 2 hour ஓடும் போது மட்டும்தான் நான் பிரேக் ஈவனுக்கே எடுத்து வந்து வைப்பேன். 1 hour வேணும் 2 hour வேணும்னா நான் க்ளோஸ் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேட்ஸ் ஓட வரதே ப்ராஃபிட்ஸ் நல்லா பொறுமையாக கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். பிளைண்டாலாம் இதை சொல்லவே முடியாது. நிறைய பேர் உங்களுக்கு வெறும் பிளைண்டாக சொல்லி தராங்க. 2 hour போச்சுன்னா இங்கே வை அங்கே வை. அது எப்படி வைக்க முடியும்? ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் வைக்க முடியும். இப்போ இங்கே ஒரு ஃபேரடி கேப் இருக்குது. ஸோ இப்போ நான் அதிகபட்சம் என்ன பண்ணலாம், இந்த ஃபேரடி கேப்பை வேலிடேட் இன்வெலிடேட் மார்க்கெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த ரோட வைக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ மார்க்கெட் இந்த ஹையை உடைச்சி இங்கே ஒரு ஹையரை கொடுத்துருக்கு. இப்போ நான் இன்வெலிடேஷன் எங்கே வைக்கலாம்? கன்ஃபார்மாக மார்க்கெட் இது வரைக்கும் வந்து 10 வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நான் இன்வெலிடேஷன் எங்கே வைக்க முடியும்? இந்த ரோட வைப்பேன். கீழே கூட ஒரு ஈக்குவல் லோஸ் இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. இதுங்களா? அதனாலே ப்ராப்ளம் என்ன, இங்கே ஆல்ரெடி ஆர்டர் போகலாம் மார்க்கெட் கிளியராக இருக்குது. நான் பிடிஐ மார்க் பண்ணால் இன்னும் உங்களுக்கு தெரியுது. நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ இங்கே வரைக்கும் வரப்போகுதுன்னா நான் அங்கே திருப்பி நான் ரெண்டு எடுத்துக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் இருக்கிற ப்ராஃபிட்ஸ் வேணும்ன்றேன். நான் ப்ராஃபிட்ஸ் 0 ஆக விட மாட்டேன். எனக்கு தேவை கொஞ்சமாக ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணணும். அது சிஸ்டமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஆரோட பார்க்கணும். வெறும் ஆர்ஆர் தான் பார்ப்போம்னா 1 hour அவ்வளோதான். அது இன்ட்ராடே செட் ஆகும், ஸ்விங்குக்கு செட் ஆகாது. ஸ்விங்கு நிறைய வாட்டி அப்படியே நின்று கூட தான் கிளம்பும். என்ன பண்ண முடியும் நம்ம? ஓகே. ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் கம்பேரிங் டிஎக்ஸ்ஒய் சூப்பர் என்ட்ரி நம்மளுக்கு போன வீக்கில். இதில் நான் எங்கே க்ளோஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சிபிஐ ஆர்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் நோ என்ன நடக்கும்னு தெரியாது எனக்கு. சிபிஐ மாற்றி தான் வந்து டேட்டா. ஓகே, ஸோ அதெல்லாம் ஹோல்ட் பண்ணவே மாட்டேன். ஸ்விங் ட்ரேட்ஸ் நான் நியூஸில் ஹோல்ட் பண்ண மாட்டேன். சிபிஐ ஆகட்டும் என்எஃப்பி ஆகட்டும் நான் பண்ணவே மாட்டேன். கெயின் பண்ணது இது வரைக்கும் தான். பட் கெயின் பண்ணது இது சிபிஐ வந்து ஹேண்டில். ஓகே, நான் அது பிஃபோராகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். சரியா எங்கெல்லாம் ஞாபகம் கிடையாது. 3 hours சம்திங் அவ்வளோதான். 4 hours சம்திங் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆவரேஜாக எனக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் கமெண்ட்லாம் இருக்கிறது கிடையாது. ஸோ யூஎஸ்டி ஜேபிஒயில் ஒரு 4 hour என்ட்ரின்றது தாராளமாக போகும். வீக் கிரேட் ப்ராஃபிட்ஸ் நல்லா போய் முடிஞ்சிருக்கு. இன்னமும் வந்து மேலே போகுன்றது தான் எதிர்பார்ப்பு. டிஎக்ஸ்ஒய் மேலே போனால். ஓகே, டே டைம் ஃப்ரேம் இப்போ கேட்ட மாதிரி ஒரு 5000 இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே வந்து போகுமான்னு. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மேலே எங்கே போகுதுன்னா நான் பார்க்குறேன். அப்படியே தான் போகுதுன்னு பார்க்குறேன். இங்கே போய் ரீச் ஆகிட்ட பிறகு நான் இதை வந்து வேலிடேட் பண்ணுவேன்ன்றது 100% சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே போயிட்டு எனக்கு பிஎஸ்எல் எடுத்துகிட்ட பிறகு டிஎக்ஸ்ஒய் செல்ஸ் போகுதுன்னா நான் செல்ஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த இடத்துல வந்து திருப்பி எனக்கு பைஸ் ஆகுமான்னு நான் பார்க்கவே மாட்டேன். 1 hour வந்து வச்சு சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வருமா, ஐ மீன் பைஸ் வருமானு சொல்லிட்டு. மற்றபடி அங்கே பைஸ் எடுக்க முடியாது. ஸ்ட்ரக்சர் மாறிடும். மார்க்கெட் அங்கே செல் அடிக்கிறது நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி திருப்பி வந்து வரணும். ஸோ செல்ஸ் வரலாம். அவங்க போயிட்டு இஆர்எல் டு ஐஆர்எல் மாடல் வரும்ன்ற மாதிரி நினைக்கிறேன் கைஸ். இல்லையா ஈஸியாக அங்கே வந்து வர வரைக்கும் எதை பிடிப்பேன். இந்த ஐஆர்எல் வர வரைக்கும் நான் பிடிக்கும் போது தான் அவ்வளோதான். அது ஒரு ட்ரேடாக வச்சு பண்ணிக்க வேண்டியது தான். இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் ரிவ்யூ பார்த்தாச்சா? தென் கோல்ட் இல்லை நான் யூரோ 5 GBP சொல்லிடுறேன். எல்லா பேர்ஸுமே ஃபஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் தென் ப்ரிவ்யூ. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் கைஸ். ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம். அப்போ தான் இன்னும் கிளியராக புரியும். ஏன்னா ஒன்றுத்துல என்ட்ரி கிடச்சது, ஒன்றுத்துல என்ட்ரி டேப் ஆகலை.
சரி, இதுதான் ப்ரீவியஸ் வீக், அதாவது இது கரண்ட் வீக், அது முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வீக், இது 13th. அந்த வீக் கொஞ்சம் ப்ரீவியஸ் வீக்கோட லோ மட்டும் தான் இருந்தது. ஓகே, இதுலயும் பாருங்க ஈக்குவல் லோ. நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேன், மேபி மார்க்கெட் வந்து சிம்பிள் திங் பை போகலாம்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம தான் டிஎக்ஸ்ஒய்ல பார்த்தோம்ல, டிஎக்ஸ்ஒய் பைஸ் போறதுக்கு நம்ம உறுதியாயிட்டா இவங்க செல்ஸ் தான் அடிச்சாகணும். இதுக்காக தான் நான் டிஎக்ஸ்ஒய் பார்க்குறது. எனக்கு நிறைய வாட்டி குழம்பும் யூரோவும் ஜிபிபியும் இப்படி ஆகலாமே அப்படி ஆகலாமே. ஆனா நான் என்ன புரிஞ்சுப்பேன், டிஎக்ஸ்ஐ என்ன பண்ண போறேன் அதை பாரு. டிஎக்ஸ்ஐல ஸ்ட்ராங்கா இருந்துட்டா இயூஜிபி பார்த்துடலாம், கன்ஃபியூஷன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ டே டைம் ஃப்ரேம் போனேன். வீக்லிலேருந்து இன்னொன்று கிளாரிட்டி வரதுக்கு டே டைம் ஃப்ரேம் போயிருந்தேன். எதனால் நான் பைஸ்ன்றதையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறம் மேபி நான் ஒரு பைஸ் போவோமேன்னு சொல்லிட்டு மார்க்கெட் கண்டினியூஷன் எதிர்பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பைஸ் போனதெல்லாம் ஓகே, இந்த ஐஆர்எல்லேருந்து கண்டினியூஷன் போனால் போகலான்ற மாதிரி நான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா, பை கண்டினியூஷன் ஆகலான்னு. ஆனால் பை கண்டினியூஷன் ஆகணும்னா அங்கே எனக்கு என்ன ஆகணும், செல் ஆகணும். டிஎக்ஸ்ஐ செல் ஆகிற மாதிரி எதுவுமே தெரில. இப்போதைக்கு அது ரீட்ரேஸ்மெண்ட்ஸில் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இங்கேயும் பாருங்க ஃபுல்லாக லிக்விடிட்டி தான். இது ஒரு ஐஆர்எல், அங்கேருந்து ஒரு ஐஆர்எல். இதெல்லாம் தாண்டி நான் பார்க்கும்போது சிம்பிள் திங், டிஎக்ஸ்ஐ கம்பேர் பண்ணேன்னா எஸ்எம்டி பார்ப்பேன் கைஸ். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும்போது எஸ்எம்டி பார்ப்பேன். இந்த பேருக்கு சொல்கிறேன், நான் நாஸ்டாக்லாம் கன்ஃபியூஷன் ஆகும் போதெல்லாம் கிடையாது. நான் எஸ்எம்டி இருந்தால் தான் ட்ரேட் எடுப்பேன் நாஸ்டாக்ல. இயூஜிக்கு எனக்கு கன்ஃபியூஷன் ஆனால் நான் எஸ்எம்டி பார்த்துப்பேன். சி 7th October ஸ்வீப் ஆயிருக்கு, 17th October இங்கே 7th October ஸ்வீப் ஆகல. ஸோ இது எனக்கு எஸ்எம்டி. இது ஓகேங்களா, இது லோவர் ஐ, இது ஹையர் எஸ்எம்டி. நான் மோர் ஃபோக்கஸ் வந்து இங்கே தான் கொடுத்தாகணும், அதில் ஜிபிபியில். ஏன்னா லோவர் ஐயா இருக்கிறதுனால நல்லா தானே முடிஞ்சிருக்கு ஃப்ரைடே. நீங்கள் மண்டே தானே ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஈஸி தானே. எல்லாரோட கேள்வி என்ன தெரியுமா, இங்கே இருக்கிறதுல ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது. அதுதான் டிஎக்ஸ்ஐ இருந்தது. டிஎக்ஸ்ஐக்கும் அதே ப்ராப்ளம் தான். பாருங்க 15th October செல்ஸு, இங்கே 15th October பை, இங்கே 15th October பை. பட் நான் பார்த்தது எஸ்எம்டி எங்கே கிடைச்சிது, ஸ்ட்ரக்சர் இப்போ யார் இருக்கா புரியுதுங்களா. எனக்கு நானே வந்து சொல்லிக்கிட்டது, ஸ்ட்ரக்சர் யார் இருக்கா, லோவர் ஐ லோவர்ல வித் எஸ்எம்டின்னு இருக்கும்போது நான் எதுக்கு ஐயரையே கிரியேட் ஆகாத ஒரு பை பேராலிக் அப்போ வச்சு நான் பார்த்துன்னு இருக்கணும். சரி, அப்படியே எனக்கு வருதுன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ எனக்கு இங்கே பை ஆக போகுதுன்னா அது எம்எஸ்எஸ் எதனா ஒன்று காமிக்கும்ல. நான் செல் ட்ரேட் எடுத்திருந்தா கூட பிலியாவது எக்ஸிட் ஆகலாம்ல, முன்னாடி தெரியும்ல. ஸ்ட்ரக்சர் படிக்கும் போது 1 hourல, 1 dayல தெரியாது, 1 hourல. அதனால நான் விட்டுட்டேன், செல்ஸே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. சரி, நீங்களே பாருங்க, பொறுமையாக மார்க்கெட் இறங்கி வருது. இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே டே டைம் ஃப்ரேமோட பை ஐஆர். எங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஐஆர்ஐ கொடுத்துருக்கா மார்க்கெட், இல்லை ஒரு பை எஃபிஜி தான் கொடுத்துருக்கா. புரியுதுங்களா. அதே மாதிரி யூரோவை எடுத்துக்கோங்க, பை ஸ்ட்ரக்சரே மாறல. ஸோ ஸ்ட்ரக்சர் மாறாமல் நமக்கு கவலைப்பட்டு பிரோஜனமே கிடையாது. ஓகே, தென் இந்த மாதிரி வந்துட்டா ரொம்ப நம்புவேன். எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் PO3 ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைடேவே டேப்பு, பட் நான் ஃப்ரைடே பண்ணல, மண்டே டேப் பண்ணதுக்கப்புறம் தான் எடுத்தது. இதே யாராவது விட்டுருந்தீங்கன்னா அதோ இங்கேயும் எஃபிஜி வந்திருக்கு, அதையாவது நீங்கள் எடுத்துருக்கலாம். எய்ம் எதுனா ஃபஸ்ட்டு டிபி இது, இந்த இடம். செகண்ட் டிபி தான் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறது. ஓகே, செகண்ட் டிபி ரேர், நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். ஓகே, இப்போ எங்கள் என்ட்ரி 2 o'clock. இந்த 2 o'clock நான் 2 o'clock என்ட்ரி எடுக்க ரீசன், நான் எப்படி அதை அக்யூரேட்டாக பிடிச்சேன், கில் ஜோன் தான் பார்க்கணும்னா. ஸ்விங் ட்ரேட்ஸில் என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்கில் ஜோன்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது, நான் பார்க்கவே மாட்டேன். இருந்தாலும் எனக்கு ஏற்ற மாதிரி நான் டைம் ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டது எப்படி, 12 AM midnight யூஎஸ் நியூயார்க் டைம். ஓகே, அதான் 0001 வரல டிடிஓ டைம். அதுல இருந்து ஆஃப்டர்நூன் 12 PM, அந்த 12 hours கூட எனக்கு ஸ்விங் ட்ரேட்ஸ் கிடைச்சா மட்டும் தான் நான் பார்ப்பேன். மிச்சபடி இன்னொரு ரிமைனிங் 12 hours நான் ஸ்விங் ட்ரேட்ஸ் பார்க்க மாட்டேன், விட்டுருவேன். ஓகே, இந்த செஷனுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த ஏஷியன் மார்க்கெட்லாம் போயிட்டு அந்த பேரை பண்ணும்போது அங்கெல்லாம் நான் பார்க்க முடியும்னு சொல்லக்கூடாது. யூஎஸ்டி ஜேபிஒய், ஏவுடி யூஎஸ்டி, NSD யூஎஸ்டிலாம் நீ பார்த்து தான் ஆகணும். 18, 19, 20 அந்த டைம்ல நீ பார்த்து தான் ஆகணும். நியூயார்க்ல 18, 19, 20 உங்களுக்கு இங்கே மார்னிங் இல்லை இயர்லி மார்னிங் அந்த மாதிரி வரும். ஓகே, அதெல்லாம் நீ பார்த்து தான் ஆகணும். சரி, இப்போ இந்த ஒரு ட்ரேட் எஸ்எல் ஆரம்பட்சமே இல்லை, ஸ்ட்ரக்சர் ஆகி தான். ஃபர்ஸ்ட் டிபி இங்கே தான். இவ்வளோ பெரிய மொமெண்டம் வந்ததுனால நான் எப்பவும் போல பண்ண வேண்டியதாக பண்ணல, பார்ஷியல் புக் பண்ணுவேன்.
ஓகே 70% நான் புக் பண்ணுறேன், 50 கிடையாது, 70% எடுத்துருவேன். எனக்கு அப்போ தான் நிம்மதி இருக்கும். இந்த வாட்டி தப்பு பண்ணிட்டேன், நான் எடுக்கல. ஸோ இட் காஸ்ட் மீ அகைன் 1 டே. திருப்பியும் நான் ஹோல்ட் பண்ணி இங்கே வந்துது. ஓகேங்களா, இந்த டைமும் நான் புக் பண்ணல. ஓகே போயிட்டு விட்டுட்டேன். பட் இந்த மாதிரி இருக்கவே கூடாது. அதை சொல்றதுக்காக தான் நான் போறேன். சிபிஐ வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் முன்னாடி ஐம் லக்கி 3 டைம்ஸ் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்கு. ஒரே இடத்துல நான் இன்னும் அக்யூரேட்டா 4 hour எனக்கு க்ளோஸ் பண்றதுக்கு 3 டைம்ஸ். ரொம்ப சந்தோஷம். பட் எல்லா டைமும் இந்த மாதிரி தராது, போயிடும். இப்போ இங்க நான் எங்க தெரியுமா க்ளோஸ் பண்ணியிருப்பேன், அவர் கேட்டிருந்தாருல நான் எஸ்எல் எங்க வைப்பேன்னு சொல்லிட்டு, இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருவேன் எஸ்எல். டெய்லியுமே நான் 12 o'clock முடியும் போது பார்ப்பேன் மார்க்கெட். ஐ மீன் 9:30 இந்தியன் டைம்ல, அவங்களுக்கு 12 AM தான், அதான் 12 PM ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆகும்போது. என்னோட இன்வென்டேஷன் லெவல் இதுதான். இதுக்கு மேல மார்க்கெட் எனக்கு ஹையரே மாறிச்சுன்னா நான் எதுக்கு ஹோல்ட் பண்ணணும், இங்க ஒண்ணுமே கிடையாது. ஸோ நான் இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருவேன். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது, 1.5 hour தான் இருக்கும். இப்படிதான் இருக்கணும் டெக்னிக்கலா, நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும். இல்ல 6 hour தான் பார்ப்போம்னா உங்களுக்கு மார்க்கெட் 4 hourல இருந்து திரும்பி மேல வரும்போது 3 hour 2 hour உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி க்ளோஸ் பண்ணி வேண்டியிருக்கலாம். சிஸ்டமேட்டிக்னு உங்களுக்கு ஏன்னா ஒன்று ஃபாலோ பண்ணணும், ஒன்னே 6 hourல பண்ணணும், அதை டெக்னிக்கல்ல பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் 6 hourன்றது இன்ட்ராடேக்கு ஓகே, புரியுதுங்களா. டெக்னிக்கலா நான் ஸ்விங் ட்ரேடு பார்த்து தானே ஆகணும். ஸ்விங் ட்ரேட்ஸ்ன்றது பொறுமையா போறது தானே, அங்கே நான் அப்படியே ஏஜென்சியா டிசைட் பண்ண முடியும். மினிமம் 1 hour அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னால 1 hour நான் பண்றேன் ப்ரோ. இந்த மாதிரி 4 hour 5 hourல இருந்தாலும் மார்க்கெட் திரும்பி வந்தா நான் 1 hour க்ளோஸ் பண்றேன், பெட்டர் தென் பி. அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் எங்க லக்கின்னு சொல்றது காரணம் மார்க்கெட் அப்போ இன்வேலிடேட் பண்ணல, திருப்பி வந்து அங்கே 2 வாட்டி நின்றுது. சிபிஐலாம் என்னால் தாங்க முடியாதுன்னு சொன்ன முடிச்சிட்டேன் வேலையை. ஸோ இந்த என்ட்ரி வரைக்கும், ஐ மீன் இந்த டிபி வரைக்கும் ஹோல்ட் பண்ணல. இப்போ இதனுடைய ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி அட் த சேம் டைம் யூரோ பார்த்துடலாம். யூரோ எனக்கு 1 hourல கிடைக்கவே இல்லை கைஸ். நான் வெயிட் பண்ணேன். நான் யூரோ தான் வந்து அதிகமாக யோசிச்சேன். நான் ஸ்பீட் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு, கிடைக்கல. 4 hours இதில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன், டிஸ்கார்டில் ஷேர் ஆகிருக்கும். அங்கே வரவே இல்லை, அந்த 4 hours போகவே இல்லை. அந்த 4 hours போகவும் இல்லை. எனக்கு ஜிபிபிலையும் யூரோலையும் கோல்டுலையும் 3 என்ட்ரி கிடைச்சதுனால, யூஎஸ்டி ஜேபிஓ ஜிபிபி கோல்டு 3 என்ட்ரி இருந்ததுனால நான் இதை பார்க்கல. யூரோ பரவாயில்ல போட்டோம், தேவையில்லை நம்மளுக்குன்ற மாதிரி விட்டுட்டேன். ஓகேங்களா, பட் அதுவும் கரெக்டாக வந்து ரீச் ஆகியாச்சு. என்ட்ரி ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தாதான் அது என்ட்ரி எங்கன்னா எனக்கு அங்கே தெரியுற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இந்த பக்கமே போகல, யூரோவே போகல. ஓ, இங்கே ஒரு 4 hour ட்ரேடு, யூஎஸ்டி ஜேபிஓட ஒரு 4 hour ட்ரேடு, இது ரெண்டுமே 8 hour. ஏன்னா எனக்கு 8%, நான் 0.5 தான் வைப்பேன் ஸ்விங்குக்கு. ஓகே, 8%ன்றது எனக்கு தாராளமாக போதும். அட் த சேம் டைம் கோல்டுலேயும் ஒரு ட்ரேட் கிடைச்சது, அதையும் நான் ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கான ரிவ்யூ எப்படி நடக்கும்ன்றது. இப்போ டிஎக்ஸை நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ஒரு டெக்னிக்கல் புல் பேக், இன்னும் கொஞ்சம் பை நடக்குமா அதான் எதிர்பார்த்துட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும். ஐ மீன் 9th October ஐ வரைக்கும் அங்கே போனால் கூட பரவாயில்ல, இது வரைக்கும் அந்த பாடிஸ் வரைக்கும் ஐ மீன் இன்னும் கொஞ்சம் பைஸ் இருக்கு அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதே மாதிரி இயூஜிக்கு அது ஆப்போசிட்டா இன்னும் கொஞ்சம் செல்ஸ் இருக்குன்றதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். போன வீக்ல நான் டிபி வச்சிருந்தேன் பாத்தீங்களா, 14th 13th பாருங்க, அதுவுமே ஹிட் ஆகல. ஸோ நான் அதை எய்ம் பண்றேன், அங்க வரைக்கும் போகும் மார்க்கெட். அதுக்கப்புறம் மேபி திரும்பலாம்ன்றாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஜிபிபி ரேஞ்ச் முடிஞ்சு போன வீக்கு ப்ரீவியஸ் வீக்கோட ரேஞ்சில் இருக்கு, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ரேஞ்சில் இருக்குன்னா நீங்கள் எந்த சைடு லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணல, நீங்கள் ஒரு சைட்லேருந்து டார்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு சைடில் போய் டெலிவரி பண்ணல இன்னும். அந்த டெலிவரி பண்ணுற சைடு எதிரா அப்படின்னு எனக்கு கேட்குறீங்கன்னா, நான் செல் தான் போகன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன், புரியுதுங்களா. அதே மாதிரி டிஎக்ஸ் இயூ டெலிவரி மீன்ஸ் ப்ரைஸ் ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆனால் ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும், அப்படியெல்லாம் இருக்காது. ஓகே, இங்கேயும் எதிர்பார்க்குறேன், இங்கே ஸ்ட்ராங்காகவே எதிர்பார்க்குறேன். எனக்கு இங்கே வந்து ஈக்குவல் வருது, அது எஸ்எம்டி. போன வாரத்துக்கு 3 வாரம் அது எஸ்எம்டி. ஓகேங்களா, இங்க எடுக்கல, இங்க எடுத்திருப்பான். அது எப்போ நீங்க செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர் பண்ணும்போது எஸ்எம்டி. அதனால தான் ஒரு பை ட்ரேட்ஸ் கூட நான் காமிச்சிருந்தேன், போன வீக்ல பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கு அது எஸ்எம்டி கிடையாது, அந்த டோஸ் எடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய எய்மே. ஓகே, அதற்கு இங்க சப்போர்ட் இருக்கா, இருக்கு. ஓகே, ஆர்டர் பேக் டேப் ஆயிருக்கு ஃப்ரைடே. இது பாருங்க, டியூஸ்டே தான் ஹை, இங்க ப்ரீவியஸ் வீக்ல மண்டே தான் ஹை, டியூஸ்டே ஹை வந்து நம்ம வைலேட் பண்ணல, ஃப்ரைடே போயிட்டு ஆர்டர் பேக் கேண்டில் 16th October. இங்க 16th October இருக்கு, மேல இருக்கு. 16th October வந்து மார்க்கெட் எதாவது தொட்டுருக்காங்கன்னா கிடையாது.
ஓகே தொடரல, அங்கே ஆல்ரெடி ஒரு எஃப்இஜிஎம் இருக்கு. இப்போ நான் இங்கே எப்படி பார்க்குறேன், எஸ்எம்டியா பார்க்குறேன். ஏன் எஸ்எம்டியா பார்க்குறேன், ஏன்னா வெனஸ்டே டர்ஸ்டே ஐசி ஸ்வீப் ஆயிருக்கு இதில் யூரோல. பட் இங்கே வெனஸ்டே ஐலாம் ஸ்வீப் ஆகல, டர்ஸ்டே தான் ஸ்வீப் ஆயிருக்கு. அப்போ வெனஸ்டேக்கு கீழே தான் மார்க்கெட் முடிஞ்சு போயிருக்கு ஃப்ரைடே. அப்போ இது லோவர் ஐல இருக்கு. ஜிபிபி ஆஸ் யூஷுவல் செல்லிங் ப்ரெஷர் யூரோ விட அதிகமாக தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே எனக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வேறு எதனா பிடிஆர்எஸ்லாம் இல்லாமல் பார்க்கணும்னா சிம்பிள், ப்ரீவியஸ் டே ஐ எனக்கு எடுத்தாச்சு, எடுத்து அதுக்கான ப்ரீவியஸ் லோ எடுத்துருச்சு, இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கான லிக்விடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா கண்டினியூஷன் எதிர்பார்க்குற செல்ஸ். தென் ட்ரேடிங் இந்த ஐஎஃப்இஜி லோன். ஓகேங்களா, இது வரைக்கும் வரலாம், இங்கே வரலாம்ன்றத எதிர்பார்ப்பு. இது அப்படியே நீங்கள் ஒரு 4 hour 1 hourலாம் பார்க்கணும். அதுவும் இப்போலாம் ஒர்க் அவுட் ஆகாது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நியூயார்க் வந்தால் தெரியும். அது வரைக்கும் பெருசாக இங்கே எதுவும் சொல்கிறது கிடையாது. புரியுதுங்களா? அதாவது பிடிஆர்எஸ் இப்போயே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இங்கே வரும் ட்ரேட், அங்கே வரும் ட்ரேட்லாம் நல்லா இப்போ சொல்லவே முடியாது. இதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸ்டில் நவ் கான்ஃபிடன்ஸ் இப்போ கிடையாது. இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஏஷியன் நடக்கட்டும், லண்டன் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டிடிஓலாம் வந்தப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, பில்லிங் த லிக்விடிட்டி ஈக்குவல் லோஸ். ஓகே, ஸ்டாண்டிங் லிக்விடிட்டி எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கு எனக்கு செல்ஸுக்கு தான். அதனால டிஎக்ஸ்ஐ பைஸ் பார்க்கலான்ற மாதிரி வச்சிருக்கேன். இதெல்லாமே லிக்விடிட்டி. ஓகே, இப்போதைக்கு எதுவும் பிடிஆர்எஸ்லாம் பர்ஃபெக்டாக ஃபார்மில் இல்லை. எஸ்என்டி உங்களை டிஎக்ஸ்ஐயோட பார்க்கறதுனாலும் பாருங்க, டே டைம் ஃப்ரேம். சிடிஎக்ஸ் என்ன மாதிரி இருக்கு, வெனஸ்டே லோ எடுத்திருக்கா, இங்கே வெனஸ்டே ஐஸ் எல்லாமே எடுத்தாச்சா. இப்போ நீங்கள் பாருங்க, வெனஸ்டே ஹையே எடுக்கல. ஓகே, வெனஸ்டே ஹைஸ் எடுக்கல. அங்கே லோஸ்னா இங்கே ஐஸ் பார்க்கணும், அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அங்கே லோனா இங்கே ஐ, அங்கே வெனஸ்டே லோ எடுத்திருக்கு, இங்கே வெனஸ்டே ஐ எடுக்கல. அப்போ இது எஸ்எம்டி. ரெண்டு பேர்லையும் எடுத்துருந்தா எஸ்எம்டியே கிடையாது. அங்கே லோ எடுத்திருக்கு, இங்கே ஐ எடுத்துட்டா அது எஸ்எம்டி கிடையாது. ஓகேங்களா, அங்கே வந்து லோ எடுக்கல, சரி அங்கே லோ எடுத்துருக்கு, இங்கே ஐ எடுக்கலன்னா இது எஸ்எம்டி. அப்படிதான் பார்க்கணும். நீங்கள் ப்ரைஸை வந்து ஆப்போசிட்டாக பார்க்குறீங்க, அதனால கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்துக்கோங்கன்ற. புரியுதுங்களா? சிம்பிள் திங், வெனஸ்டே லோ ஸ்வீப், ஜிபிபியில் வெனஸ்டே ஹைஸ் ஸ்வீப் ஆகலை. தட்ஸ் இட். ரைட், a minute. யூரோட என்ன பண்ணியிருக்கான், யூரோட ஸ்வீப் ஆயிட்டான். இந்த பாருங்க, யூரோட வெனஸ்டேலாம் எடுத்தாச்சு. அப்போ டிஎக்ஸ்ஐக்கும் யூரோக்கும் எஸ்எம்டியே கிடையாது, ஜிபிபிக்கும் அது ஒன்று எஸ்எம்டி இருக்கு. இந்த மாதிரி பார்த்துக்கலாம். சிம்பிள் திங், கண்டினியூஷன்லாம் இப்போ தெரியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஃபர்தர் மோர் பைஸ் எதிர்பார்க்குறேன் டிஎக்ஸ்ஐல, அதனால இயூ அண்ட் ஜியூ செல் ஆகுன்றது என்னோட எதிர்பார்ப்பு. தென் போல்ட் மிச்சதான் இப்போ சொல்ல முடியாது கைஸ். இப்போ இங்கே வந்து எடுத்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் டவுட் வரும்னா, இங்கே வரைக்கும் வந்துச்சு ப்ரோ, இங்கே வரைக்கும் போயிடுச்சு ப்ரோ, என்ன பண்ணலாம் என்னால் சொல்ல முடியாது. காரணம் நம்ம ரேஞ்சில் இருக்குன்றதான் ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிருந்தேன். வீக்லியில் ரேஞ்சில் இருக்கும், முடிவே எடுக்க முடியல. போக போக மார்க்கெட் ரன் ஆகிறனால தான் நான் பார்க்க முடியும் அனலைசிஸ். ஓகே, கோல்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் செல் நடந்தது ரொம்ப நாள் கழிச்சு. ரொம்ப நாள் மீன்ஸ் அக்டோபர் 18 அப்புறம் இப்போதான் ஒரு வீக் செல்லாம் முடிஞ்சு நான் பார்க்குறேன் கோல்டில். சரிங்களா, வீக்லி 5000 மார்க் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸ் வீக் ஐசன் தோஸ் தான், ஆன் டைம் ஐயாண்டு வீக்லி 5000 எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. அண்ட் டே டைம் ஃப்ரேம் இது என்ன, ஃப்ரைடே மண்டே பை போச்சு. உங்களுக்கே தெரியும், முடிக்கும் போதே நம்ம பார்த்துருந்தோம் 5000 தான் முடிச்சானுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரைடே முடிஞ்சோடனே மண்டேஸ் வந்து பைஸ் போகிறது ரொம்ப சாதாரண விஷயம், நம்மளும் அதை தான் எதிர்பார்த்தோம். 1 hourல ஒரு என்ட்ரி. ஃபைவ் ஓ கிளாக், 6 o'clock, 7 o'clock, 3 hours அங்கே இருந்திருக்கு மார்க்கெட். 3 hours நீங்கள் முடிவு பண்ணிருக்கலாம் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அவ்வளோ டைம் இருக்காங்க. சரிங்களா, இந்த என்ட்ரி தான் நான் எடுத்தது. இதெல்லாம் டிபி வச்சுட்டு தான் ஹோல்ட் பண்ணுவேன், டிபி வைக்காமலாம் போக மாட்டேன்.
7RR செம்மையா இருக்கா பார்க்கறதுக்கு. ரியாலிட்டி இல்லை. நான் வச்ச எஸ்எல் இங்கே டிஸ்கார்ட்ல கூட இருக்கும் பாருங்க. 4RR தான் போட்டிருப்பேன். எதுக்கு நான் வச்சு காமிச்சேன்னா பேக் டெஸ்டிங் ஈஸி, ரியல் அப்படி கிடையாதுன்றேன். நான் இங்கே வைக்கல எஸ்எல், எனக்கு அங்கே வந்து போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கே தான் வச்சேன். ஓகே 4RR அதுவாக க்ளோஸ் ஆச்சு. ஸோ லக்கி தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக செல்ஸ் தான் மார்க்கெட். எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் செல்ஸு எது செல்ஸு, அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரிலாம் மார்க்கெட் எதுவும் நமக்கு தரல. ஸ்விங்ஸில் சொல்கிறேன், இன்ட்ரால பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்ஸுக்கான வேல்யூ உண்டு, நடந்தது. ஓகே, அதுக்கப்புறம் எந்த விதமான ஸ்விங் ட்ரேட்ஸும் நான் பிளான் பண்ணலை கோல்டில். மண்டே மட்டும்தான். ஸோ வீக் ஸ்டார்டிங் இதில் ஒரு 4R, சிபிஐ அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நான் முடிக்கும் போது ஜிபிபிலையும் ஒரு 4R, யூஎஸ்டிலையும் ஒரு 4R. ஸோ போதும், தாராளமாக எனக்கு 12RR ஒரு வீக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கோல்டோடைய ரிவ்யூ எக்ஸ்பெக்டிங் ஃபால் இது வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் அது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். கோல்டு ஒரு செல் ஆஃப் இருக்கும்னு சொல்லிட்டு அக்யூரேசிலாம் நினச்சிக்காதீங்க, பார்க்கலாம், அவ்வளோதான். இப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த வீக்லிலேருந்து எனக்கு பை போதா பாருங்கள், இல்லை இது வரைக்கும் வருதா பாருங்கள். நான் எதிர்பார்க்கறது ஜஸ்ட் இந்த ஒரு இது வரையும் வரலாம். 3884 இது வரைக்கும் போயிட்டு இங்கே போயிட்டு வரலாம். ஏன்னா எடுத்துட்டான் டர்ஸ்டே ஒரு லோன் எடுத்துட்டான் ஃப்ரைடே. இப்போ டர்ஸ்டே ஐசி எடுக்காமல் இருக்கணும், கம்பல்சரி எடுக்கணும்ல, வந்தாலும் ஆகும் வேற பிஎஸ்க்கு. அதுக்கப்புறம் திருப்பி செல்லு கண்டினியூ ஆகுதா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டார்கெட் 998, செகண்ட் டார்கெட் 884. பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இதான் என்னோட டார்கெட். பட் பைஸ் ஆச்சுன்னா பைஸ் கலா பண்ணிடுவோம். தயவு செஞ்சு பைஸ் கலா பண்ணுவோம். பைஸ் நான் கோல்டு ஸ்டில் பைஸ். இது என்னுடைய வியூ நடக்கும் அப்படின்ட்டு. இங்கே தான் வரணும் இல்லை, டெப்த் வரணும், இங்கே போகலாம் இங்கே போகலாம் எங்கெல்லாம் போகலாம், மேலே கூட போயிட்டு வரலாம். அது எனக்கு தெரியாது. கிளியர்? நான் அதை எப்படி எடுத்துப்பேன்றதை சொல்லிடுறேன். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். தட்ஸ் இட். இதெல்லாமே பார்த்தாச்சு. யூஎஸ்டி கார்டு அவுட் ஆஃப் சிலபஸ். அதை ட்ரேட் பண்ணுறதுலாம் அதை பார்க்கறதில்ல, அதை பற்றி நான் பேசத்தும் இல்லை. யூஓ ஜேபிஒய், ஜிபிபி ஜேபி, யூஎஸ்டி கார்டு பார்க்கறதுக்கு ஏன்னா ஓகே. இதை தவிர்த்து இன்னும் 2 முக்கியமான பேர், ஏயுடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி. எதுவுமே கிடைக்கல, ஒரு ட்ரேட் கூட கிடைக்கல எனக்கு. ஓகே, ப்ரீவியஸ் வீக் நான் அவைலபிள் எதிர்பார்த்தேன், 100% எதிர்பார்த்தேன் இந்த வீக்லி 5000 வரணும். ஏன்னா முடியும் போது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அது எஃபிஜின்னு சொல்லிட்டு. அப்படியே டே போவாங்க, டேல ஒரு 5000 ஒன்று இருக்கும். 5000 தான் ஸ்விங் ஒன்று இருக்கும். ஏயுடியில் 5000 கரெக்டாக, ஆமாம் தப்பாக சொல்லிட்டேன். ஏயுடியில் தான் 5000 இதோ இருக்குது. ஏயுடியில் 5000 அதுக்கு போனாதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்றது என் பிளான். ஓகே, அந்த டேட் பாருங்க, 13th அக்டோபர் ஸ்வீப் ஆகும். இங்கே 13th அக்டோபர் நாங்கள் ஸ்வீப் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்க 10. ஸோ ரெண்டுத்துலேயுமே என்ட்ரி கிடைக்கல. நான் அதிகபட்சமாக எதிர்பார்த்துருந்தது ஏயுடியில் தான். ஏன்னா எனக்கு அதுதான் பர்ஃபெக்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. தெரியுமே இப்போ உங்களுக்கு, புரியும் இப்போ. ஓகே, அது ஒரு ப்ரீமியம் ப்ளஸ் டே ஐஆர்எல் ப்ளஸ் அக்யூமுலேஷனை வந்து ஸ்வீப் அடிச்ச பிஎஸ்எல் அப்போ கீழே வரணும். அதனால நான் அந்த ட்ரேடுக்காக வெயிட் பண்ணி 1 வீக் போயிடுச்சு, ட்ரேட்ஸ் கிடைக்கல. அவ்வளோதான், அதில் சொல்கிறது எதுவும் கிடையாது. அப்படியே தான் இருக்குது மார்க்கெட். சரிங்களா, ஒரு ட்ரேடும் கிடையாது. அதே தான் இங்கே. நோ ட்ரேட்ஸ். இப்போ இந்த பேட்ச்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மாதத்தில் ஒரு 2 என்ட்ரி ஒரு என்ட்ரி நல்லா தரும். 5R 4R அவ்வளோதான் இதுலேருந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். அப்போ மட்டும் தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். போன வீக்லாம் தந்தது எத்தனை என்ட்ரிஸு இங்கே ஸ்டார்ட் ஆச்சு, நிறைய என்ட்ரிஸ் லைனாக தந்தது. ஏயுடிலாம் அதிகமான என்ட்ரிஸ் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் ஏயுடி பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக அக்யூமுலேஷன் தான் இந்த ஒரு வீக் கால்குலேஷன். எம்எஸ்எஸ் ப்ளஸ் பிடிஆரே உங்களுக்கு டேப் ஆனது இந்த எஃபிஜியில். ஓகே, அகைன் நீங்கள் வந்து டேப் ஆயிருக்கு இந்த எஃபிஜியில். எல்லாம் இங்கே வச்சுருப்போம். சரி, இந்த எஃபிஜி வந்து திருப்பி ஒரு ஐஓஎஃப்டி இதோ டேப் ஆயிருக்கு, ஃபாலோ ஆயிருக்கு, அவ்வளோதான். அப்போ அது 3 வாரம் கொடுத்துருக்க என்ட்ரி நம்ம பிடிக்கல, அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். அது இப்போ கன்சல்டேஷன் ஆயிடுச்சு, எக்ஸ்பென்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு டிபி ரீச் ஆன பிறகு கன்சல்டேஷன் ஆகுது, நார்மல் தான். ஸோ இதுலேயே வந்து அந்த மாதிரி ட்ரேட்ஸும் கிடையாது. சிம்பிள் திங், எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது இந்த வீக்கில் கோல்டில் எதனா ட்ரேட் இருக்கும்னு தான். எப்போவுமே நான் எதிர்பார்ப்பேன் கோல்டு ட்ரேட்ஸ் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே எதிர்பார்ப்பேன். ஸோ கோல்டு ட்ரேட்ஸ் எதனா இருக்கலாம், அந்த வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதனா ட்ரேட் பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, டிஎக்ஸ்ஐயை கம்பேர் பண்ணிட்டு யூஎஸ்டி ஜேபிஒயில் பாருங்கள்.
ஏன்னா ஜேபே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஜேபே ரேட்ஸ் பாருங்க, அதுதான் பாசிட்டிவ் கோரலேஷன். எப்பவுமே நெகட்டிவ் கோரலேஷன் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. EU GUன்றது நெகட்டிவ் கோரலேஷன், USD ஜேபே பாசிட்டிவ் கோரலேஷன், அதையும் பாருங்க. தட்ஸ் இட். இது வரைக்கும் நான் ஒரு ரெக்கார்டிங் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணலாம். டவுட் செஷன் தனியாக பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.